ஸ்ரீ ரேவா காண்டம் 167 அத்தியாயம். மார்க்கண்ட ஈஸ்வர தீர்த்தம் என்றழைக்கப்படும் மார்க்கண்டேஸ்வர தீர்த்தத்தின் பெருமை. யுதிஷ்டிர மன்னர் கூறினார், பெருந்தவ முனிவரை, நர்மதை நதியின் தென்கரையில் தனித்துவமான சிறப்பம்சங்களுடன் விளங்கும் ஒரு தீர்த்தம், புனித தலம் உள்ளது. அந்த தீர்த்தத்தின் தோற்ற வரலாற்றையும் அதன் பெருமையையும் எனக்கு விவரித்து கூறுங்கள். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், முற்காலத்தில் கிருத யுகத்தின் தொடக்கத்தில் அனைத்து நற்பண்புகளும் ஒருங்கே அமைய பெற்ற விந்திய மலையில் உள்ள தண்டகாரண்யத்தில், தண்டக வனத்தில் நான் நீண்ட காலம் வசித்து வந்தேன். எனது உணவு முறையிலும் பிற பழக்க வழக்கங்களிலும் நான் மிகுந்த ஒழுக்கத்துடன் திகழ்ந்தேன். அங்குள்ள முனிவர் கூட்டத்தினர் எனக்கு சிறந்த விருந்தோம்பலை அளித்து உபசரித்தனர். அங்கு நான் 10,000 ஆண்டுகள் மிக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தேன். அதன் பின் நற்பேறு பெற்றவனே, யுதிஷ்டிர மன்னனே, அந்த முனிவர்களிடம் விடை பெற்று கொண்டு எனது சீடர்கள் புடைசூழ நர்மதை நதியின் கரையை வந்தடைந்தேன். பல்வேறு பிராமண கூட்டத்தினர் சூழ அழகும் புண்ணியமும் நிறைந்த ஒரு இடத்தை நான் எனது இருப்பிடமாக அமைத்து கொண்டேன். அந்த இடம் அனைத்து பாவங்களையும் போக்கும் வல்லமை பெற்றிருந்தது. அங்கு பலதரப்பட்ட மக்கள் நிறைந்து காணப்பட்டனர். பிரம்மச்சரிய விரதம் பூண்ட மாணவர்கள், இல்லற வாழ்வில் செம்மையாக நிலை பெற்றோர், துறவிகள், உணவு மற்றும் மனம் ஆகிய இரண்டையும் முழுமையாக கட்டுப்படுத்திய தபசிகள் மற்றும் காம குரோதங்களை வென்று மிகுந்த மதிப்பிற்குரியவர்களாக திகழ்ந்த சான்றோர்கள் ஆகியோர் அங்கு நிறைந்திருந்தனர். நான் 10,000 ஆண்டுகள் மிக கடுமையான தவத்தை மேற்கொண்டேன். அனைத்தையும் படைத்து ஆளும் தலைவனான வாசுதேவ பெருமானை ஆராதித்து மகிழ்வித்தேன். நர்மதை நதிக்கரையை சார்ந்திருந்து நான் எனது ஜபம், தவம் மற்றும் விரத அனுஷ்டானங்களை இடையறாது கடைபிடித்து வந்தேன். அதன் பின், யுதிஷ்டிர மன்னரே, வரங்களை அருளும் தெய்வங்களான சிவனாரும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் இரு சூரியர்கள் நேரில் அவதரித்து வந்தது போல பேரொளி வீசி உமாதேவியும் திருமகளும் ஸ்ரீதேவியும் உடன் வர அந்த இடத்திற்கு எழுந்தருளினர். நான் அந்த பெருமான்களை பக்தியுடன் பணிந்து வணங்கி பின்வரும் வார்த்தைகளை கூறினேன். மங்களங்களை அருளும் வரப்பிரசாதிகளான அந்த பெருமாள்களிடம் நான் இவ்வாறு வேண்டிக் கொண்டேன். பெரிதும் போற்றப்படும் பெருமான்களே, நான் தர்ம நெறியிலிருந்து வழுவாமல் நடக்கவும் உங்கள் இருவர் மீதும் சிறந்த பக்தி கொண்டிருக்கவும் அருள வேண்டும். நான் முதுமையடையாமலும் நோய்கள் ஏதுமின்றியும் 25 வயதுடைய இளைஞனைப் போலவே தேவர்களுடன் இணைந்து இந்த இடத்திலேயே நிலைத்திருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். குந்தியின் மைந்தனே, நான் இவ்வாறு பிரார்த்தித்ததும் அந்த இரு பெருமான்களான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் சங்கரனாரும் பெரிதும் மகிழ்ந்தனர். யுதிஷ்டிர மன்னரே, அவர்கள் அந்த இடத்திலேயே தங்கியிருந்து என்னிடம் பின்வருமாறு கூறினார்கள். பெருமான்கள் கூறினார்கள், தெய்வங்கள் கூறின, தேவேந்திரன், வாசவன் உள்ளிட்ட தேவர்களுடன் இணைந்து நாங்கள் இந்த இடத்திலேயே வீற்றிருக்கிறோம் என்பதை நீ அறிந்து கொள்வாய். இவ்வாறு கூறிய பின்னர் அந்த பெருமான்கள் அங்கேயே மறைந்து விட்டனர். நான் அந்த இடத்தில் சங்கரனாரையும் அழிவற்றவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரான நாராயணரையும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் பிரதிஷ்டை செய்தேன். மனதை ஒருமுகப்படுத்தி அவர்களை வழிபட்டேன். எனது இந்த சாதனையை எண்ணி நான் மிகுந்த மன நிறைவு அடைந்தேன். மார்க்கண்டேஸ்வரர் தீர்த்தத்தில் நீராடும் ஒரு மனிதன், அவன் பரமேஸ்வரரை வழிபட்டாலும் சரி, அல்லது உலகிற்கும் அதிபதியான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட்டாலும் சரி, நிச்சயமாக அவன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அல்லது சிவனாரின் உயர்ந்த உலகத்தை அடைவான். ஒரு பக்தன் முழுமையான மனக்கட்டுப்பாட்டுடன் தயிர், பால், நெய், தேன் ஆகியவற்றுடன் நர்மதை நீர், நறுமண பொருட்கள், தூபங்கள், சிறந்த மலர் அர்ச்சனைகள் மற்றும் நெய்வேத்தியங்களை, உணவு படைப்புகளை இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். மிகுந்த பக்தியுடன் அவன் இரவில் கண் விழித்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை ஆராதிக்க வேண்டும். அரசனே, மனதாலும் உடலாலும் தூய்மையுடன் விளங்கி அவன் புனித நீராடல் போன்ற சடங்குகளை மேற்கொள்ள வேண்டும். ஜேஷ்ட மாதமான ஆனி மாதத்தின் வளர்பிறையில் வரும் துவாதசி அல்லது சதுர்த்தசி திதியில் அந்த பக்தன் விரதம் இருக்க வேண்டும். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் பக்தி கொண்ட அந்த மனிதன் இறைவனை தவறாமல் வழிபட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் அவன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் லோகத்தை அடைவதுடன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு இணையான நிலையை எய்துவான்.
பகவான் மகேஸ்வரனாரின் பக்தன் மகேஸ்வரரின் திருநகரில் ஒரு கணத்தை சிவபரிவாரத்தை சிவகணத்தை போலவே மகிழ்வுடன் வாழ்கிறான். ஒரு பக்தன் உறுதியான மனதுடன் பித்ருக்களை முன்னோர்களை எண்ணி அந்த இடத்தில் ஸ்ரார்த்த முன்னோர் வழிபாடு செய்தால் அந்த பித்ருக்கள் சந்தேகத்துக்கிடமின்றி நிலையான மன நிறைவை அடைகிறார்கள். ஒரு பிராமண பக்தர் தன் மனதை முழுமையாக கட்டுப்படுத்தி மௌனமாக நர்மதை நதியில் புனித நீராட வேண்டும். அங்கேயே இருந்து கொண்டு அவர் சந்தியாவந்தன பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும். மங்களகரமான ஜபத்தை மந்திர ஜபத்தை முடித்த பின்னர் அவர் பித்ருக்கள் தேவர்கள் மற்றும் மனிதர்களுக்கு முறைப்படி தர்ப்பணம் அளிக்க வேண்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அல்லது மார்க்கண்டேஸ்வரரின் சன்னதிக்கு முன்பாக அமர்ந்து அவர் ரிக் யஜுர் மற்றும் சாமவேத மந்திரங்களை மிகுந்த ஈடுபாட்டுடன் ஓத வேண்டும். ரிக்வேதத்திலிருந்து ஒரே ஒரு ரிக் மந்திரத்தை மட்டும் ஓதினால் அவர் முழு ரிக்வேதத்தையும் ஓதியதற்கான பலனை பெறுவார். ஒரே ஒரு யஜுஸ் மந்திரத்தை ஓதினால் முழு யஜுர் வேதத்தையும் ஓதியதற்கான பலனை பெறுவார். அதே போல ஒரே ஒரு சாமவேத மந்திரத்தை ஓதினால் முழு சாமவேதத்தையும் ஓதியதற்கான பலனை பெறுவார். ஒரே ஒரு பிராமணருக்கு மட்டும் உணவளித்தால் அது 1 கோடி பிராமணர்களுக்கு உணவளித்ததற்கு சமமாகும். குழந்தையை இழந்த பெண், மலட்டுத்தன்மை கொண்ட பெண் மற்றும் தொடர்ந்து பெண் குழந்தைகளையே பெற்று வரும் பெண் ஆகியோர் பின்வரும் ஏற்பாட்டை செய்ய வேண்டும். வேதங்களின் தத்துவங்களை முழுமையாக அறிந்த ஒரு பிராமணரை கொண்டு ருத்ர மந்திரங்களை முறைப்படி ஓதச் செய்ய வேண்டும். லிங்கத்தின் தென்புறத்தில் ஒரு மங்களகரமான கலசம், புனித நீர் நிறைந்த குடம் வைக்கப்பட வேண்டும். பக்தர் ருத்ர மந்திரத்தை ருத்ராத்யாம் 11 முறை ஓதியவாறே அக்குடத்திலிருந்து நீரை பார்த்து தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். இச்சடங்கை முன்னின்று நடத்துவிக்கும் ஒரு பெண் மன்னர் திலகமே நீண்ட ஆயுள் கொண்டதும் பாவமற்றதுமான ஒரு மகனை பெறுவாள். ரேவா காண்டத்தின் 167ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.